படைத்தலைவன் மூவி ஒரு நல்ல ஃபீல் அவுட்டான மூவி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஓகோ ஆகம் மாசு நாங்கள் உள்ள போய் டான்ஸ் ஆடணும் என்ஜாய் பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அதுக்காண்டி ரொம்ப மோசமாக இருக்குடா கரவே முடியல என்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. ரொம்ப நீட்டான ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீல்ல வெளில வந்த ஒரு ஃபீல் இருக்கு. இந்த படத்தோட ரெண்டு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஒன்று வந்து பக்காவான ஸ்க்ரீன் பிளே. இப்படிதான் கதை ஆரம்பிக்குதுன்னா அதுலேயே ட்ராவல் பண்ணது, இடையில இந்த காமெடி கொடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல், இல்லை லவ் வந்துடணும், லவ் வந்தால் தான் பசங்களாம் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் கொடுக்குறது, ரொம்ப சாங்ஸு ஒரு கிளாமர் சாங் வச்சு ஆகணும்டா படம்னாலே கிளாமர் சாங் ஒன்று வேணும் அப்படின்லாம் உள்ள திணிக்காம அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இதுதான் கதை ஆரம்பிக்குது, இதுதான் படத்தோட இது. அதுலேயே தான் ட்ராவல் பண்ணது பெரிய ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பக்காவாக இருந்தது. படம் நல்லா இருந்தது. கேப்டன் ஃபேன் தான் சார். ரொம்ப சூப்பரா இருந்தது சார். மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப ஒரு மகன் படம் வந்திருக்கு. கண்டிப்பா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன இருந்துச்சு? எல்லாமே எதிர்பார்த்தாலும் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. சோ கேப்டன் அளவுக்கு அவரோட மகன் நடிச்சிருக்காரா? கண்டிப்பா கண்டிப்பா நடிச்சிருக்காரு சார். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எல்லாமே இருக்கு சார். அதுல எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எல்லாம் தெரியல, எல்லா இதுவும் நல்லா இருந்தது. படத்துல இளைய சார் மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டுல நல்லா இருந்தது. ஃபைட் எப்படி பண்ணிருக்காரு? கண்டிப்பா 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 இருக்கு சார். கேப்டன் வந்து சின்ன சீன் வராது. ஆமா, அது வந்து பல பேருக்கு வந்து கண்ணீர் வர வச்சது, சில பேருக்கு ஆனந்தமா ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு என்ன மனநிலை இருந்துச்சு? ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா அந்த இடத்துல வரும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு நல்ல மனுஷரை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆக்சுவலி. ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கத்தவும் முடியல. ஏன்னா அவரை இழந்தது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். அழவும் முடியல. அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்தது எனக்கு இதில். இந்த படத்துல அது ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன பசங்க கூட இப்போ கூட யோசிக்கிறது என்னன்னா, விஜயகாந்த் சார் சொன்னால அந்த ரமணாவோட டைலாக், ரமணாவோட மூவிஸ் தான் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஸோ அதோட பேர்லயே வச்சு அந்த டிராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் எனக்கு இந்த இதுல வந்து விஜயகாந்த் சார் காட்டின விதங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த ப்ரொபோசர்னு சொன்னாலே நம்மளுக்கு விஜயகாந்த் சார் தான் ஞாபகம் வரும். அந்த ஒரு ஞாபகத்தோட கொண்டுட்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக தான் இருந்தது, பக்காவா அமைஞ்சிருந்தது. ரொம்பவும் ரியாலிஸ்டிக்கா இருக்கு, அப்படியே பக்காவா. ரொம்ப மோசமா இருக்குடா அப்படிங்கிறாம இவ்வளவுதான் ஏங்கிறது ஓரளவு நம்மளால கணிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது. ஆனா அதை தாண்டி எனக்கு என்னன்னா, அப்பா பையனோட அந்த ஒரு நேருக்கு நேர் சந்திப்புன்னு சொல்லி எவ்வளவு வரோம் அது சொல்லுங்க. இழந்தவரை வந்து திருப்பி நம்ம ஸ்கிரீன்ல ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி காட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ஒரு சீன் காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் சின்னதா நடக்கும், அது ரொம்ப ஃபீலா இருந்தது. அந்த இடத்துல அவர் அழுக ட்ரை பண்ண விதமும் ஸ்கிரீன்ல தெளிவா தெரிஞ்சது. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. இசை எப்படி அமைஞ்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க பையனுக்கு வந்து கேப்டன் ஐயாவோட இசை வந்து புரிஞ்சிருந்ததா? பொருந்திருந்தது. சோ கேப்டன் ஐயாவை காமிச்சிருந்தாங்க ரியலா. ரொம்ப நல்லா ரியலா இருந்தது. நல்லா இருந்தது. அதுல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. 10க்கு எவ்வளவு மதிப்பெண் தரலாம்? 10க்கு 10 கொடுக்கலாம். கேப்டன்சி வர சீன் வந்து காட்சியோட ஒன்றி வந்திருக்கா இல்ல என்ன வச்ச மாதிரி? இல்ல இதுதான் இருந்தது ஆக்சுவலி. ஆனா ஆரம்பிக்கும் போது சொல்லும் போதே அவர் தான் வராரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு வந்து தெரியாது, ஒரு சில நேரம் தெரியாத மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் இல்லாம முன்னாடி அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரொஃபசர் சொன்னோடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சரி விஜயகாந்த் சார் தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் வந்து ரொம்ப நேரம் அவரையே காட்டிக்கிட்டு அவரோட இதுல அந்த மாதிரிலாம் இல்லாம 2 செகண்ட் 2 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு அந்த கதைக்கு வந்து ரொம்ப இன்க்ளூடு கொண்டுட்டு போற மாதிரி தான் ஒரு டிராவல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏறி இறங்கி கடைசி வேற வழியே இல்லாம அங்க போற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கொஞ்சம் இதுவா இருந்தது. கேப்டனை காமிச்சோடனே ஃபுல் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. இல்ல படம் பார்க்க தான். கேப்டனுக்கு ஃபேன், எல்லாமே ஃபேன் தான், யார் இல்லாம இருக்கு. கேப்டன் அளவுக்கு நினைச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. கேப்டன் மாதிரியா இருக்கு ஃபைட் சீன்லாம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு மேல மேலும் கேப்டன் எடுத்தா அவர் பிடிக்கும். ரமணாவோட அந்த அவர் அது ஆக்சுவலி அந்த ரமணா படத்திலே ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார்ல, விஜயகாந்தோட டிராவல் பண்ணி பேசுற மாதிரி. அவருமே அந்த படத்துல வந்திருப்பாரு. அவர் தான் டைலாக்கே அதிகமா பேசுவாரு. விஜயகாந்த் சார் வந்து பேசவே மாட்டார், நிப்பாரு, அது பண்ணுவாரு. அது அவரோட ரியாலிட்டி கேரக்டர் இருக்கும்ல. ஆக்சுவலி வந்துட்டு யார் வந்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்ல இருந்து ஆரம்பிக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா கனெக்டிவிட்டியா இருந்தது. நிறைய மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு வரப்பிரசாதம். அந்த 2 நிமிஷம்னாலும் கூட தரிசனம், கடவுள் தரிசனம் 2 நிமிஷம் தானே பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
படைத்தலைவன், இது ரெண்டுல எது கேப்டனை வந்து கரெக்டா கொண்டு வந்தது எந்த படம்? எனக்கு வந்து இந்த படத்துல வந்து கோட்ல வந்து அவரே போட்டிருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரமணாவோட அந்த சாயல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் வந்து கரெக்டா மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். சமூக பண்ணியோட ஆக்டிங் அந்த அளவுக்கு இருக்கும். உண்மையிலே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அவரு உண்மையிலே விஜயகாந்த் சார் இல்லையே நான் ஃபீல் பண்றேன் சீரியஸாவே. ஏன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அவங்க பையன் வந்து எப்படியா சினிமால சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க முடியாம போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. ஏன்னா அந்த ஆக்டிங் வந்து ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல. ஸோ இந்த படத்துல வந்து கண்டிப்பா அவர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய உழைச்சிருக்காருங்கிறது தெளிவா தெரிஞ்சது. அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும், அந்த சில இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உண்மையிலே அவர் அது 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 பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாரா இல்ல அதுவாகவே வந்ததான்னு தெரியல. பட் அந்த ஃபைட் சீன் எல்லாம் ஒரு சில இடத்துல எல்லாம் நீங்க விஜயகாந்தோட அந்த ஒரு சாயல்ஸ் அப்படியே பார்க்கலாம். சாரோட சாயல்ஸ் அப்படியே இருக்கும். இந்த படம் நிறைய சண்டை காட்சிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கர விறுவிறுப்பா போகும். அந்த ஃபைட் சீன் நல்லாவே இருந்தது. உங்களுக்கு வந்து ஃபைட் சீன் வந்து ரொம்ப ஓவரா மாஸ் டைலாக் பேசி சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்க மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்ல. ஒரு நீட் அண்ட் கிளீன். அவர் அடிக்கிறத கூட ஃபாஸ்ட்ல காட்டாம கரெக்டா அக்யூரேட்டா இப்படிதான் ஃபைட் நடக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே உண்மையிலே சூப்பர். அந்த கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஃபீல் ஃபைட் சீனோட கேமரா ஒர்க் பயங்கரமா இருந்தது. அதை விட இந்த அனிமலோட லவ், அதாவது யானையோட அந்த லவ் சீன் எல்லாம் காமிச்ச விதம்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல வந்து நரபலியோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த கதையே டிராவல் ஆகுது. அந்த நரபலி எதனால உருவாச்சு, யாரால உருவாக்கப்பட்டது, யாரோட லாபத்துக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத காமிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்ன கதை ஆரம்பிக்குதோ என்ன சொல்ல வராங்களோ அதை தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சமூக பாண்டியன் நடிப்பு அப்புறம் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல எதுலாச்சும் வந்து கேப்டனோட சாயல் அவருக்கு தெரியுது. நான் தான் சொன்னேன் ஃபைட் சீன்ல கண்டிப்பா ஒரு 2 செகண்டாவது நீங்க யோசிப்பீங்க ஆக்சுவலி அவரை மாதிரியே இருக்கே ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த ஒரு சீன் வந்து கண்டிப்பா ஃபைட் சீன்ல வந்து அவரோட சாயல் இருக்கும். பக்காவா ஒரு பாடி அந்த இதுக்கும் அந்த ஃபைட்டுக்கும் பயங்கரமா செட் ஆகுது. ஸோ நிறைய ஆக்ஷன் சீன்ஸான சில விஷயங்கள்லாம் அவர் இன்னும் அடுத்தடுத்து பண்ணாருன்னா பக்காவா கிளியரன்ஸா அவருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். கேப்டன் பையனால ஆக்ஷன் ஃபுல்லா இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? சரி அப்படிலாம் இல்லை. அவருக்கு ஒரிஜினலா அதுக்கான உழைச்சிருக்காரு கண்டிப்பா. ஏன்னா உழைக்காம ஒரு எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு இதே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் இவ்வளவு தூரம் வந்தது காரணமே அவரோட உழைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக அவர் எவ்வளவு ட்ரெயின் ஆயிருக்காரு, எவ்வளவு இது பண்ணிருக்காருன்னா ஒரு அனிமலோட டிராவல் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நடிப்புங்கிறதெல்லாம் தாண்டி ஒரிஜினலா அதோட டிராவல் பண்ணும்போது நம்மளுக்குள்ள அந்த ஃபீலை வர வைக்கணும்ல. அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா வர வச்சிருக்காரு. அந்த யானைக்கும் அவருக்கும் உள்ள பாண்டிங்க ஒரு சில இடத்துல எல்லாம் கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் அவர் வந்து என்னடா சும்மாவே பையனாவே சும்மாவே டிராவல் கூட நடந்து போற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனா செகண்ட் ஹாப்ல எல்லாம் அந்த லவ் அவர் ஃபீல் பண்ண விதம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது. படம் உண்மையிலே சக்சஸ் தான். சீரியஸாவே எப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்னா அந்த ஒரு மூமெண்ட் சொல்லலாம் படத்துல. ஏன் அப்படின்னா அந்த ஃபைட் சீன் வரும் பாத்தீங்களா, அந்த ஃபைட் சீனுக்கு மேட்சா கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபைட் சீன்ல தான் அந்த சாங் வரும். அந்த ஃபைட் வந்து பக்கா கிளியரன்ஸா காமிச்சு அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரியே மூவ்மெண்ட் பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே பக்காவா அதான் சொன்னல சார் இருந்தாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் அவுட்டான மூவி அவர் இல்லைன்னு எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. கேப்டன் சார் பார்த்து ரசிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. கேப்டனோட பல படங்களுக்கு வந்து இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு மகன் படத்துக்கும் முதல் முறை மியூசிக் போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அவருக்கு செட்டா இருக்கு இந்த படத்துல மியூசிக்? இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொமான்ஸ் சாங்கு, மாஸ் சாங்லாம் எதுவுமே இருக்காருங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளியரா நம்ம 70s 80s நம்ம ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு சில சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாங் இருக்கும். அந்த சாங்குமே கதையோட டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இப்போ நம்ம சாங்னு எடுத்துட்டோம்னா ஓகோ ஆகும்னு அப்படிலாம் இல்லாமல் இதுக்கு வைக்கணுமேன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபில் பண்ணணுங்கிறக்காண்டி சாங் வைக்காம கதையோட ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு கதையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போகும். இந்த படத்தில் நான் தான் சொன்னேன் ஸ்க்ரீன் பிளே வெரி பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான். கதையோட ட்ராவல் பண்ணியே எல்லா விஷயங்களையும் கொண்டுட்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே அன்வான்டாக திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி இருக்கும். எந்த ஒரு படத்தையுமே 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க. டைரக்டர் என்ன கடவுளாங்க உங்களை 100% புரிஞ்சு வச்சு இது பண்றதுக்கு? ஒரு சில விஷயங்கள் லேக் இருக்கதான் செய்யும். ஒரு சில விஷயங்கள் அடுத்தடுத்து அது இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு லாஸ்டா ஃபீல் அவுட்டா வெளில வரும்ல. ஆக்சுவலி படத்தோட பெரிய ஹைலைட் என்னன்னா உள்ள போறது இன்டர்வல் எண்டிங். இந்த மூணோட ஃபீல் அவுட்டுமே நம்மளுக்கு கொடுத்து வெளியே ஹாப்பியா அனுப்பிச்சு விடுறாங்களா, அந்த ஹாப்பினஸ் இந்த படத்துல இருந்தது. அதை விட வேற என்ன வேணும் படத்துக்கு? என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன ஃபீல் ஆச்சு அந்த படம்? ஏன்னா நான் வந்து கொஞ்சம் மாசான மூவியா இருக்குமோ, ஏன்னா படைத்தலைவன் அப்படின்னு வச்சிருக்காங்க, இல்ல கும்கி மாதிரி கொண்டுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ரெண்டுமே இல்லாம இது ஒரு நார்மல் ஃபீல் அவுட் மூவி அப்படிங்கிற மாதிரி முடிச்சது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓவர் மாஸ் எல்லாம் காட்டாம நீட்டா கொடுத்துருந்தாங்க.
ரொமான்டிக் சீன் எதுவும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்க ஏதாச்சும்? ஹீரோனியே அந்த அளவுக்கு காட்டலங்க. ஒரு 2 சீன்ல ஹீரோனின்னு ஒருத்தவங்களை காட்டுறாங்க, அதுதான் ஹீரோனியான்னு எனக்கு தெரியல. பட் என்னன்னா, எனக்கு இந்த படத்தோட ஹீரோனியா நான் நினைக்கிறதுனா யானையை தான் நினைக்கிறேன். யானைக்கும் கதாநாயகனுக்கும் உள்ள அந்த லவ், அந்த கனெக்டிவிட்டியை தான் படம் முழுக்கவே காமிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோனின் பெருசா காட்டல, அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுதான் கதன் அந்த மாதிரி ஒரு அதாவது அனிமலோட உள்ள காதலோட டிராவல் ஆகிட்டு இருக்க படத்துல போயிட்டு நடுவுல ஒரு ஹீரோனியை கொண்டு வந்து லவ்வை கொடுத்து ரொமான்ஸை கொடுத்து இந்த மாதிரிலாம் கதை வேற பக்கமா திரும்பாம கொண்டு போனது வந்து படத்தோட பெரிய ஹைலைட்னு சொல்றேன். ரசிகர்களையும் தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸ் படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் உண்மையிலே சொல்றேன், மதுரை திருச்சி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஓடும். மதுரை சைட்லாம் பயங்கரமான ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு நல்ல ஃபீல் அவுட்டான மூவி. 2K பசங்களுமே அனிமல்ஸோட லவ்வர்ஸ் தான். குழந்தைங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அனிமலோட அந்த டிராவலிங்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஃபீலாவே தனியா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து சக்சஸ் தான். நான் கேப்டன் இறந்தும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் மாஸ் தான் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவரோட நல்ல மனசு தான், அதை தவிர வேற என்ன வேணும்? நல்ல மனிதர்களை என்னைக்குமே நம்ம மறக்க மாட்டோம். ஸோ அதனால ஏன்னா அவரால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர், ஒரு ஆள் 2 ஆளுன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். ரோட்ல நடந்து போறவங்களை யாராவது கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தேன், அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாரு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சினிமா துறையில வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்கு காரணம் அவர் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி மனுஷரை நம்ம ஈஸியாக மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுதான் உண்மை. அந்த காலத்துல வந்து கடவுளா வச்சு சிலையா வச்சு சாமி கும்பிட்டு கோயிலா கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாம நம்ம மனசுக்குள்ளே கோயிலா இருக்காருன்னு அர்த்தம். கண்டிப்பா நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆக்சுவலி கண்டிப்பா சாப்பிட்டுருக்கேங்க. அவர் சாப்பாடை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா சாப்பிட்டுருக்கேன். அந்த ஒரு ஃபீல் எனக்குள்ள எப்பவுமே உண்டு. கோயில் எங்கேயாச்சும் போடுவாங்க, அது வேற. ஆக்சுவலி உண்மையிலே அவர் இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பாரு. அவர் உண்மையிலே வந்து எந்த இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. பட் சாப்பாடுக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. நம்ம அதை நேரில் நானும் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். இப்பயும் ஷூட்டிங்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையுமே நம்ம வயிறார சாப்பிட்றோன்னா அது காரணம் அது அவரோட இதுதான். அவர் அதை அந்த ஒரு விஷயத்துல மறக்கவே முடியாது. ஒரு நல்ல மனுஷர். இன்னைக்கும் நம்ம ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தவங்களோட நம்ம டிராவல் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம ஃபேமிலியோட இருந்த ஒருத்தரைய மிஸ் பண்ணிட்டு தான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு ஃபீல் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. கட்சி சினிமா அதெல்லாம் தாண்டி எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷர். நம்ம லைஃப்ல நம்ம கூட இருந்து நம்ம கூட இறுக்கமான ஒரு பர்சனாக தான் நம்ம ஃபீல் பண்றோம். அது எல்லாருக்கும் அமையாதுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் அமையுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் வந்து விஜயகாந்த் சார் நான் நினைக்கிறேன். கோயில் மாதிரி பாக்குறாங்க. மொட்டை எடுத்து காதெல்லாம் குத்துனாங்க, பாத்தீங்களா? நீங்க பாக்கலையா? அது நம்மளோட பழக்கம் வழக்கம் தானே. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம முன்னோர்கள்ல தான் நம்ம சாமியா வணங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நிறைய பேர் நிறைய நம்மளோட முன்னோர்களை வந்து கடவுளா வணங்கிட்டு வராங்க. ஸோ நல்ல மனிதர் நம்மளோட முன்னோர்களா இருக்கிறதுல நம்ம பெருமை தானே படணும். ஸோ அதனால கடவுளா பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.